ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேரேஜ் ஷாப்பிங் சீரியஸ் தான் நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து டே 1, இந்த மாதிரி டே 2, டே 3 அப்படின்னு நிறைய வீடியோ வரப்போகுது. நீங்கள் இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம ராம்நாடு வந்து போயிட்டுருக்கோம் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. இப்போது நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து ஆனந்தம் போகிற அந்த ரோட்டில் தான் நம்ம இருக்கோம். ஏன்னா போகிற வழியில் ஃபுல்லாக ஏதாவது நம்ம திங்ஸ் வாங்க வேண்டியதை அப்படியே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இங்கே நின்றுருக்கோம். ஸோ இங்கே வந்து போகிற வழி ஃபுல்லாக நிறைய வந்து கடைகளும் போட்டிருப்பாங்க. பக்கத்தில் ரோட் சைடு ஏதாவது சாரீ கடை இந்த மாதிரிலாம் இருக்கும், அப்படியே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வந்து இறங்கியாச்சு. ஸோ இறங்கி நடந்து போயிட்டுருக்கும்போது செப்பல்ஸ் இருந்தது, அப்புறம் வந்து நிறைய வந்து பேங்கிள்ஸ்லாம் விற்றுட்டு இருந்தாங்க, பார்த்துட்டு போயிட்டுருந்தோம். அப்படியே நம்ம வந்து வர்ற வழியில் ஃபுல்லாக கடைகள்லாம் பார்த்துட்டு இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்தம் சில்க்ஸ் தான் வந்திருந்தோம். ஸோ இங்கே வந்து நிறையவே வந்து கலெக்ஷன்ஸ் வந்து சாரீ இருந்தது. அன்னைக்கு டேயில் வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது, எதை எடுக்குன்னு தெரியல, அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இந்த சாரீ வந்து சும்மா நார்மலாக வந்து எடுத்திருந்தேன், எதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து வியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னோடய சிஸ்டருக்கு வந்து மேரேஜ் இருந்ததுனால நமக்கு வந்து நிறைய ஃபங்க்ஷன் அடிக்கடி வர்றதுனால எக்ஸ்ட்ரா சாரீ வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வந்து செலக்ட் பண்ணிகிட்ருந்தேன். நிறையவே வந்து கலர்ஸ் வந்து இருந்தது, எனக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வந்து மாடல்ஸ் வந்து இங்கே இருந்தது. நானே வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், என்ன கலர் வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இது வந்து எக்ஸ்ட்ரா சாரீனால் மேரேஜ் சாரீ எது இனிமேல் தான் எடுக்கணும், அதனால வந்து கொஞ்சம் வந்து கன்ஃபியூஸாக இருந்தது. இதில் வந்து என்ன கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்த்துட்டு இருந்தோம். எங்கெல்லாம் நம்ம வந்து மிரர் பார்க்குறோமோ கண்டிப்பாக வந்து ஒரு மிரர் செல்ஃபி வந்து மிஸ் பண்ணாமல் எடுத்துடணும்னு சொல்லிட்டு அதையும் நான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். ஃபைனலி நான் வந்து சாரீ வந்து ஒரு 3 சாரீ வந்து செலக்ட் பண்ணி அதில் வந்து ஒரு கலர் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஃபைனலி நான் இந்த சாரீ தான் வந்து நான் செலக்ட் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து வச்சு பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அப்புறம் நான் வந்து இதை எடுத்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து அம்மாவுக்கு வந்து சாரீ பார்க்குறதுக்காக நாங்கள் போயாச்சு. அம்மாவுக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்க்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒவ்வொரு சாரியாக தேடி பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அம்மாவுக்கும் வந்து ஆனந்தமில் தான் நாங்கள் பார்த்துட்ருந்தோம். வேறு கடை நீங்கள் நினச்சிருவீங்க, பட் அதே ஆனந்தமில் தான் நாங்கள் அம்மாவுக்கும் பார்த்துட்ருந்தோம். ஸோ அவங்க வந்து லைட் வெயிட்டான சாரீ தான் வியர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு தக்கன நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி பார்த்துட்ருந்தோம். ஃபைனலி அம்மாவுக்கு வந்து சாரீ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் சடனாக போகையில் ஆர்கன்சா சாரீ இருந்தது. ஸோ ரொம்ப நாள் வந்து ஆர்கன்சா சாரீ வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்ததுனால நாங்கள் வந்து அந்த சைடும் நாங்கள் வந்து போய் பார்த்ததில் டக்குன்னு வந்து எனக்கும் பிடிச்சிருச்சு ஒரு சாரீ. அதே சாரீ வந்து அம்மாவுக்கு பிடிச்சிருந்தது. அப்புறம் என்னோடய சிஸ்டரும் அதே மாதிரி வாங்கிட்டா. ஸோ 2 பேரும் வந்து சேமாக வந்து நானும் என்னோடய சிஸ்டரும் வந்து ஒரே மாதிரி வாங்கியிருந்தோம். இந்த சாரீ தான், இது வந்து டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது, நல்லா வந்து கிராண்டான லுக்கில் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இந்த சாரீ தான் நாங்கள் வந்து எடுத்திருந்தோம். இந்த கலர் தான் நான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ என்னோடய சிஸ்டர் வந்து அதுக்கப்புறம் பார்த்துட்டு இருந்தா, அவள் என்ன கலர் வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்து கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சு. பட் வந்து 2லேயுமே வந்து ஒவ்வொரு கலர் தான் இருந்தது, ஒரே மாதிரி இல்லை. ஸோ இப்போ காட்டுற கலர் தான் என்னோடய சிஸ்டர் வந்து செலக்ட் பண்ணியிருந்தா.
இப்போது நம்ம வாங்கின சாரீஸ் எல்லாம் வந்து பில் போட்டுட்டு நம்ம வந்து கிளம்பிடலாம். ஸோ அன்றைக்குன்னு பார்த்தா ஆனந்தமில் வந்து எல்லா சாரீஸுமே ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன்ஸாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அப்படியே வந்து பில் போடுற டைமிங்கில் நானும் வந்து இந்த மாதிரி ஒரு வியூ வந்து எப்போதுமே பார்த்துட்ருப்பேன், வேடிக்கை பார்த்துட்ருப்பேன், நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி மாடியில் நின்று நான் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கிடுவேன். அது என்னென்ன தெரியாது, எங்கள் வீட்டில் பில் போடுற டைமிங்கில் நான் இந்த சைட் பார்த்தா தான் எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக ஆகும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம திங்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு பில் கட்டின திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நம்ம வந்து கிளம்பிடலாம். பில்லாம் போட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்து பார்க்குறோம். கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. லைட்டாக வந்து தூறல் போட்டு அப்படியே சில்லுன்னு கிளைமேட்டே அவ்வளோ சூப்பராக இருந்தது. நம்ம ஊரா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அந்த வைபோடையே நம்ம ஷாப்பிங் பண்ண வைபோடையே நம்ம அப்படியே வந்து கொஞ்சமாக கரும்பு ஜூஸ் வந்து குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்தாச்சு. எனக்கு வந்து ராம்நாடு வந்தாவே கண்டிப்பாக வந்து கரும்பு ஜூஸ் வந்து குடிச்சிடணும். ஸோ அப்போ தான் வந்து எனக்கு வந்து ஃபுல் வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கும். ராம்நாடு இன்றைக்கி போனோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே வந்து எனக்கு இருக்கும். என்னடா திடீர்னு ஒரு ட்ரெஸ் வந்து காட்டுறேன்னு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அகைன் நாங்கள் வந்து ஆனந்தம் தான் வந்திருந்தோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஹந்திக்கு வந்து கொஞ்சம் ட்ரெஸ்லாம் பார்த்து வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ட்ரெஸ் வந்து பார்க்குறதுக்காக வந்தோம். பட் பார்த்து வச்சோம் எவ்வளோ ரேட்டில் இருக்குது, எந்த மாதிரிலாம் கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்து வச்சோம். எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது. ஓகே இங்கேயே வாங்கிக்கலாம் அந்த டைமிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து அம்மா வந்து கிட்ஸ் செக்ஷனுக்கு வந்து வந்திருந்தாங்க. ஏதோ வந்து சின்ன பிள்ளைக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து பார்த்துட்ருக்கையில் எங்களுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் வந்து பிடிச்சிருந்தது. மாடலுக்கு வந்து 4 பொம்மை இருந்ததில்ல. ஸோ அதில் வந்து ஒரு ட்ரெஸ் வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். ஸோ எந்த ட்ரெஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், யார் வந்து கரெக்டாக சொல்கிறா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதையும் வந்து நாங்கள் வந்து பில் போட்டு வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அம்மா பார்க்கணுன்னு சொன்ன ட்ரெஸ்ஸையும் வந்து பார்த்து வாங்கிட்டு இருந்தோம். இப்போ பார்த்துட்ருக்க கிளிப் வந்து அல்ஃபரிதா பக்கத்துலேயே வந்தாச்சு. ஸோ அங்கே வந்து வீடியோ எடுக்கலை, நான் வெளியில் எடுக்கலை, உள்ளே போய் எடுத்திருந்தேன். அங்கேயே வந்து பார்த்துட்ருக்கையில் சடனாக எங்களுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் வந்து பிடிச்சிருந்தது. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை வந்து பில் பண்ணியாச்சு. எங்களோட சைஸ்க்கு வந்து இருக்குமான்னு கேட்டோம், கிடச்சிருச்சு. நான் ரொம்ப நாள் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அந்த ட்ரெஸ் ஃபைனலி வாங்கிட்டு நெக்ஸ்ட் வந்து வெளியில் வந்து பில் போட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் எல்லா ஷாப்பிங் முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஊருக்கு வந்து கிளம்பியாச்சு. ஸோ ஆட்டோவே ஃபுல்லாகிருச்சு. எங்களுக்கு உட்காரதுக்கு கூட இடம் இல்லை, அந்தளவு வந்து ஆட்டோ ஃபுல்லாகிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ என்னோடய சிஸ்டர் வந்து கூப்பிட்டுட்டே இருந்தா, இங்கே போகணுன்னு ரொம்ப அரிச்சிட்டே இருந்தா. அலிஸ் கேஃபே சாப்பிடாம வேறு இருந்திருந்தோம். ஸோ வந்து அவள் வந்து இங்கே கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு போகலாம், லைட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து அலிஸ் கேஃபே வந்து அன்றைக்கிட்டே தான் போயிருந்தோம். அங்கே போய் நாங்கள் வந்து பீஸா அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருந்தோம். எனக்கு வந்து அலிஸ் கேஃபே அப்படின்னாவே இப்போ வந்து பீஸா வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. பாதி சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கணுங்கிற ஞாபகமே வந்தது. அவ்வளோ பசியில் இருந்தோம். ஃபுல் கட்டியாச்சு. இந்த வீடியோ கிளிப்பை வந்து நான் பீஸா நெக்ஸ்ட் வந்து ட்ரிபிள் சாக்லேட் வேஃபிள்ஸ் மட்டும் தான் காட்டியிருந்தேன். அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து சவர்மா சாப்பிட்டது, மொஜிட்டோ, இது எல்லாத்தையும் வந்து நான் வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன். ஸோ இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ஊருக்கு வந்து கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்து ஃபுல் திங்ஸை பார்க்கும்போது தான் மேரேஜோட வைபே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அவ்வளோதான், இதோட நம்ம வந்து வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இதுவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இனிமேல் நம்ம சேனலில் வந்து இன்ட்ரெஸ்டான வீடியோஸ்லாம் வரும், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.